கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, இயேசு பிரசங்கித்த முரண்பாடான செய்திகள். இயேசு பிரசங்கித்த முரண்பாடான செய்திகள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் 45 வசனங்களிலிருந்து 4 காரியங்களை, 4 சம்பவங்களை மையமாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். முதல் 12 வசனங்கள் ஒரு பகுதியாக குறிக்கிறவங்க குறிச்சுக்கங்க. முதல் 12 வசனங்கள் ஒரு பகுதி, 13 16 வரைக்கும் ஒரு பகுதி, 17ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, 32ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. ஆக 4 சம்பவங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 4 சம்பவங்களையும் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு பேசின சில வார்த்தைகள் உலகத்திலே காணப்படுகிற காரியங்களுக்கு முரண்பட்டவைகள். இயேசு பேசின 4 காரியங்கள், ஆனால் உலகத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது அது என்னவா இருக்கும்? முரண்பாடா. முதல் சம்பவத்துல இயேசு சொன்னார் 2 ஒன்றாயிருக்கும் அப்படின்னா. 2, ஆனா உலகத்துல 2ங்கிறது என்னதுதான்? 2 தான். அது என்னவாகாது? ஒன்னாகாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, பெரியவர்கள் சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும் என்றார். அது சொன்னாரு, பெரியவர்கள் சிறியவர்களை போல மாற வேண்டும், சிறு பிள்ளைகளை போல மாறணும். உலகத்தை பொறுத்த வரைக்கும் சிறு பிள்ளைகள் எப்படி மாறணும்? பெரியவர்களை போல மாறணும். 3ஆவதா, முந்தினோர் பிந்தினோர் அப்படின்னா. முந்தினோர், உலகத்தை பொறுத்த வரைக்கும் முந்தினோர் தான், பிந்தினோர் தான். 4ஆவதா, வேலைக்காரனே தலைவன் என்றார். வேலைக்காரனே தலைவன் என்றார். இந்த 4மே உலகத்தின் பார்வையில முரண்பட்டு நிற்கக்கூடிய காரியங்கள். சரி, இந்த முரண்பாடு அப்படின்ன உடனே நீங்க யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்ப என்ன? ஏன்னா சில நேரத்தில் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த வார்த்தைகள் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். கவனிங்க, இயேசு பிரசங்கிக்கும் போது அவர் நிறைய அற்புதங்களை செஞ்சார். அவர் என்ன செஞ்சாரு? அற்புதங்களை செஞ்சார். சில அடையாளங்கள் நடந்துச்சு, சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ். சில காரியங்களை சிம்பாலிக்கா பேசினார். சில காரியங்கள் நிழலாட்டமாக சொல்லப்பட்டது. சில பழமொழிகள், ப்ராவர்ப்ஸ் என்ன செஞ்சாரு? யூஸ் பண்ணார். சில நேரத்தில் ஓமைகள் மூலமா பேசினார். என்ன பேசினாரு? ஓமைகள் மூலமா பேசினார். இதெல்லாம் இயேசு பிரசங்கித்த அந்த முறைமைகள். எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரியே பேசல. ஏதோ ஒரு செய்தியை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக பல விதமாக அவர் என்ன செஞ்சாரு? பேசினார். நமக்கு ஓமைகள் நல்லா தெரியும், parables. அதே போலதான் இந்த பாரடாக்ஸ் என்று சொல்லப்படுகிற முரண்பாடு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த பாரடாக்ஸ் அப்படின்னு சொன்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா, முரண்பட்ட ஆனால் சரியான உண்மையை வெளிப்படுத்துவது. முரண்பட்ட ஆனால் சரியான உண்மையை வெளிப்படுத்துவது. சரி, இப்ப அந்த அடிப்படையிலையும் இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? பேசியிருக்கிறார். சம்பவங்கள் நமக்கு தெரிந்த சம்பவங்கள் தான், ஆனா நம்ம அந்த உண்மையை சரியா இன்றைக்கு பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாள்ல எப்படி நமக்கு நேரமும் ஆண்டவருடைய வழிநடத்தலும் இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல 2ஓ 3ஓ அப்படி பார்க்கலாம். அப்படி இன்றைக்கு நாளையும் பார்க்கறாந்தாலும் பார்த்தலாம், இல்லைன்னா அடுத்த வாரத்துல இதனுடைய தொடர்ச்சியை நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். சரி, இப்ப முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்.
இயேசுவிடத்துல வந்து என்ன கேட்டாங்க? புருஷனானவன் தன் மனைவியை தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார். இதுதான் முதல் சம்பவத்துக்கு அச்சாரமா இருக்கக்கூடிய கேள்வி. இத குறிச்சு இந்த கேள்வியை ஏன் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்கு 3 காரணங்களை நம்ம சொல்லலாம். சரியா? நான் மெதுவா தான் பேச போறேன். 3 காரணங்களை பார்க்கலாம். 1, அன்றைக்கு இந்த பரிசேயர்கள் ஏரோதுடனும் ஏரோதியரிடம் கூட்டணியா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? யார் இவங்களுடைய இந்த பரிசேயர்கள் யாரோட கூட்டணி வச்சிருந்தாங்க? ஆமா, வசனத்தை வாசிக்கலாமா? மார்க்கு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவரை கொலை செய்யும்படி யார் கூட ஆலோசனை பண்ணாங்க? ஏரோதியரோடு. அப்படின்னா அன்றைக்கு ஆட்சிபடத்தில் இருந்த தலைவர்களோடு தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர்களாக இவர்கள் இருந்தார்கள். அங்க போய் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இவரை எப்படி கொலை பண்ணலாம்னு ஆலோசனை பண்ணாங்க. ஓகேவா? அப்போ இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நல்ல கவனிங்க. எதுக்காக? பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி. அப்போ பரிசேயர்களும் இந்த ஏரோதியர்களும் சேர்ந்து சில வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க. சில நேரத்தில் அவரை கொலை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக திட்டம் பண்ணாங்க, அல்லது அவரிடத்துல ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. அப்போ பரிசேயர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா அதுக்கு பின்னால யாருடைய ஆலோசனையும் இருக்கும்? ஏரோதியருடைய ஆலோசனையும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து கேட்கிற கேள்வி என்ன? புருஷனானவன் தன் மனைவியை தள்ளி விடுவது நியாயமா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ அன்றைக்கு இருந்த ஏரோதுல ஒருத்தனுடைய மனைவியை இன்னொருவன் என்ன செஞ்சிருந்தான்? வச்சிருந்தான். அதை குறித்து யோவான் ஸ்நானகன் திட்டமாய் எச்சரித்து பேசின போது அவன் பாவத்தை விட்டு திரும்பவில்லை, மாறாக என்ன செஞ்சிட்டான்? ஆமா, யோவான் ஸ்நானகனையே கொலை பண்ணிட்டான். அப்போ இயேசுவிடத்துல இந்த கேள்வியை கேட்கிறதுக்கான முதல் காரணம் என்னன்னா, யோவான் ஸ்நானகனை போல இயேசுவை கொலை செய்வதற்கு குற்றத்தில் அகப்படுத்தும்படிக்கு ஒரு வகை தேடினார். எதுக்கு வகை தேடினாங்க? ஆமா, ஏன் ஏரோதியாளை இவன் வச்சிருக்கிறான்? பிலிப்புனுடைய மனைவி, ஏரோது பிலிப்புனுடைய மனைவி. அப்போ டைவர்ஸ் பண்றத குறிச்சு கேள்வி கேட்டா அங்க என்ன வரும்? பிரச்சனை வரும். அப்ப மேல் மட்டத்துல அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஆலோசனை பண்ணாங்க, இவர்கிட்ட எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்ப பரிசேயர்கள் வந்து இவங்க இயேசுட்ட கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மோசே தன்னுடைய பிரமாணத்தில் என்ன செஞ்சிருக்கிறார்? தள்ளிவிடுவதை குறித்து பேசி இருக்கிறார். அப்போ இவங்க தான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆட்களா இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும்? தெரியும். அப்ப இந்த கேள்வி கற்றுக்கொள்வதற்காக கேட்கப்பட்ட கேள்வி அல்ல, குற்றத்தில் அகப்படுத்துவதற்காக கேட்கப்பட்ட கேள்வி. சில நேரத்தில் ஊழியக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட கேள்விகளும் கேட்கப்படும். எதுக்காக? ஆமா, பாஸ்டருக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா அப்படிங்கறத பார்க்கணுங்கிறதுக்காகவே என்ன செய்வாங்க? சில கேள்விகள் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. நல்ல கவனிங்க, எல்லா கேள்விகளுக்கும் ஊழியனுக்கு பதில் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எல்லாம் கற்று தேர்ந்த பிறகுதான் ஒரு ஊழியக்காரன் வந்து உங்களுக்கு முன்னால பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு நான் யாராவது நாள்ல யாரு சொன்னாலும் சரி, அது பொய்யாதான் இருக்கும். யாரும் என்ன செய்ய முடியாது. எல்லாம் கற்று தெரிஞ்சுக்கிட்டு எல்லா கேள்விக்கும் என்ன வேணாலும் கேள்வி கேளு அப்படின்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சா சொல்லுவோம், தெரியலன்னா கேட்டுட்டு வந்து சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி அவசியமான ஒன்று அல்ல. இது ஏற்கனவே மோசையினால் இவர்களுக்கு என்ன செய்யப்பட்டு விட்டது? கற்பிக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த இடத்துல இவங்க கேட்கறதுக்கான முகாந்திரம் என்னன்னா, இயேசுவினிடத்துல ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு இவரை கொலை பண்ணணும். யோவான் ஸ்நானகன் மாதிரி இவரை என்ன செஞ்சிடலாம்? கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற. அப்போ இது இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப இயேசு எப்படிதான் பதில் சொல்லியிருப்பாரு? இவங்க கேள்வி எந்த ஐடியாவில் கேட்கிறாங்களோ
அதுக்கு தகுந்தாற் போல தான் இயேசு என்ன செஞ்சிருப்பாரு, பதில் சொல்லியிருப்பார். ஓகே, சரி. இப்ப இரண்டாவது காரணம் எதுக்காக இவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க. முதல் காரணம் நான் சொன்னேன், ஏரோதியரோடு அவங்களுடைய ஐக்கியம் இருந்துச்சு. அது இரண்டாவது காரணம், அன்றைக்கு 2 யூத ரபிமார்கள் சிறந்தவர்களா இருந்தார்கள். 2 யூத ரபிமார்கள் என்ன செஞ்சாங்க, சிறந்தவர்களா இருந்தார்கள். ஒன்று ஷம்மாய், ஒருவர் பேர் என்னது ஷம்மாய், இன்னொன்னு ஹில்லேல். சரியா? இப்போ இந்த 2 யூத ரபிமார்கள் தான் அந்த காலகட்டத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் யூத அந்த தேவாலயத்துல இருந்து ஜனங்களுக்கு போதனை செய்வதற்கான அதிகாரமுடையவர்களாக அவர்களைத்தான் நல்ல ஞானம் உள்ளவர்களா பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஷம்மாய் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த யூத ஆசிரியர், அந்த போதகர், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். அவரை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப சிறந்தவர்கள், மேன்மையானவர்கள் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர். எதுலையுமே அவர் காம்ப்ரமைஸ் பண்றதே இல்லை. வேறு அங்க நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லி இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். அவர்தான் அந்த தேவனுடைய ஆலயத்துல பலிகள் செலுத்தப்பட வேண்டியதை குறித்து, காணிக்கைகள் செலுத்தப்பட வேண்டியதை குறித்து ஒரு ஸ்ட்ரிக்டா எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருந்தவர். அவருக்கு பேர் என்னது, ஷம்மாய். ஓகேவா? இன்னொருத்தர் சொன்னேன் ஹில்லேல் அப்படின்னு. அவர் கொஞ்சம் லிபரலான ஆள். சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போறாள். அப்போ இந்த 2 வேத போதகர்களும் ரபிமாரும் இந்த அதாவது தள்ளிவிடுவதை குறித்து, இந்த டைவர்ஸ் பண்றதை குறித்து 2 பேருக்கும் 2 வித்தியாசமான ஐடியா இருந்துச்சு. ஷம்மாய்க்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, இந்த ஹில்லேல்ங்கிறவருக்கு என்ன இருந்துச்சு, ஒரு ஐடியா இருந்துச்சு. ஷம்மாயை பொறுத்த வரைக்கும் அங்கே மோசே சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் என்ன செய்யலாம், அந்த தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணம். ஆனா ஹில்லேலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா புரிந்து கொள்ளல, சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, ஒன்னா உட்காந்து சண்டை போடுறதுக்கு பிரிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிருவாரு, தள்ளுதல் சீட்டை கொடுத்து விடுவார். இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த ஹில்லேல் அப்படிங்கிற போதகரிடத்துல போயிட்டு இருந்தவங்க, கான்டாக்ட்ல இருந்தவங்க தான் இயேசுவை பின்பற்றுவதற்கு வந்துட்டு இருந்தாங்க. யாருக்கு பின்னால போன ஆட்கள், லிபரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இயேசுவை பின்பற்றுவதற்கு என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, வந்துட்டு இருந்தாங்க. இவர்கள் ஏற்கனவே கேட்ட போதனை என்ன போதனைன்னா, ஒரு சின்ன காரணமா இருந்தா கூட என்ன செஞ்சுக்கலாம், டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இப்ப இயேசுட்ட கேள்வியை கேட்டா இயேசு என்ன சொல்வாரு அப்படிங்கறத பார்த்தா, இந்த ஹில்லேல் அப்படிங்கிற அந்த ரபியினுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்கள ஒரு கூட்டம், அவங்களுக்குள்ள சலசலப்பு வந்துடும், அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும், அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துடும். என்னடா நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஹில்லேல் என்கிற போதகர் இப்படி சொல்லி கொடுத்தாரு, எந்த காரணமா இருந்தாலும் என்ன செஞ்சுக்கலாம், டைவர்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனா இவர் வித்தியாசமா சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இயேசுவோடு இருந்தவர்களுக்கு மத்தியில பிளவை உண்டாக்குவதற்காக இந்த சாதுரியமான ஒரு கேள்வியை என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. சொல்ல புரியுது அவங்களுக்கு? யாரெல்லாம் எத்தனை ரபிமார் இருந்தாங்க? ஷம்மாய், அடுத்தது ஹில்லேல். ஷம்மாய்ங்கிறவர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறவரு, அவர் வேத பிரமாணம் என்ன சொல்லுதோ அதுதான் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். அடுத்தது இந்த ஹில்லேல் என்று சொல்லுகிற ரபியை பொறுத்த வரைக்கும் அவர் லிபரலா இருந்தவர். அவருடைய போதனைகளை கேட்டவர்கள் தான் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, இயேசுவை பின்பற்றிட்டு இருந்தாங்க. அப்ப இயேசுவை பின்பற்றும் போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், எங்களுக்கு அந்த போதகர் அப்படி சொல்லி கொடுத்தாரு, இவர் என்ன செய்யறாரு, அப்போ அவன் என்ன சொல்லுவான், இல்ல இல்ல நாங்க பழைய ஆளிடத்துல என்ன செய்யறோம், போறோம். நல்ல கவனிங்க. அப்போ அதனாலதான் வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள், நாம் வேத வாக்கியங்களின்படி ஜனங்களுக்கு என்ன செய்யணும், கர்த்தருடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒண்ணும் இல்ல, இப்ப நான் கொஞ்சம் லிபரலா வசனத்தை சொல்லி கொடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பிறகு வர்ற ஒருத்தர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு, என்ன ஆகும், அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் கேட்பாங்க, இதுக்கு முன்னால ஒருத்தர் இருந்தாரு, அவர் இப்படி எல்லாம் ஒன்னும் ஸ்ட்ரிக்டா பேசலையே. ஜாஷுவா உண்மைதானே,
அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும்போது உள்ள என்ன செஞ்சிடும், பிளவுகள் வந்துடும். கவனிங்க, அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக தேவ ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, போதிக்கிறவன் வேத வாக்கியங்களின்படி போதிக்கிறவன். வாசனை என்ன சொல்லுதோ அதை சொல்லிக் கொடு. ஒரு ஊழியனுடைய வேலை என்ன, தேவனிடத்தில் ஜனங்களை சேர்ப்பது, என்னிடத்தில் சேர்ப்பதற்கல்ல, தேவனிடத்தில் சேர்க்க வேண்டிய வேலை. அப்போ தேவனிடத்தில் எப்படி சேர்க்கணும்னு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்குது. அந்த பிரமாணங்களின் படிதான் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியும், சேர்க்க முடியும். அதுல நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த ஆல்டரேஷனும் பண்ண முடியாது. அப்ப இங்க ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு இவங்க முயற்சிக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே யூத போதகர்கள் ரெண்டு விதமா போதிச்சிட்டு இருந்ததுனால இயேசுகிட்ட வந்து மூணாவது ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, நீர் என்னையா சொல்ல வருகிறது? நல்லா கவனிப்பீங்க. அப்போ நம்ம கிட்ட வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். என்ன, இவன் வந்து யாரையோ குட்டை கொலை போடுறதுக்கு என்ன செய்யறான், கேள்வியை கேட்கிறான். சரி, இப்ப மூணாவது என்ன காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை மீறணும்னு சொல்றாரா அல்லது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரா? எனக்கு சில இடத்துல இவர் மோசேயுடைய பிரமாணத்தை என்ன செஞ்சாரு, மீறினார், ஓய்வு நாளுக்கு அடுத்த காரியத்துல. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கேள்வி கேட்டா மூணு விதமான பாதிப்புகள் வருவதற்கு அங்க என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, முதல் வாய்ப்பு என்ன, ஏரோதுவை வச்சு என்ன செஞ்சிடலாம், இவரை போட்டு தள்ளிடலாம். ரெண்டாவது வாய்ப்பு என்ன, கூட்டத்துக்குள்ள பிரிவினையை கொண்டு வந்து இவருக்கு பின்னால கூட்டம் சேர முடியாதபடிக்கு என்ன செஞ்சிடலாம், தடுத்துடலாம். மூணாவதா, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா பேசினார்னா அதுக்கு அதிநிமித்தமாகி வர என்ன செஞ்சிடலாம், கல்லெறிஞ்சிடலாம். அதனாலதான் கேட்டாங்க, என்ன கேள்வி கேட்டாங்க, அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார். மற்றபடி இவங்களை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் பண்றதை குறிச்சு இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுட்டு வந்துட்டு அதுக்கு வந்து ஏசிட்ட என்ன செய்யல, கவனிக்கிறீங்களா, அதுக்கு ஏசிட்ட வந்து என்ன செய்யல, பதில் கேட்கல. சரி, இப்போ இயேசு அவங்களுக்கு திரும்ப பதில் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறத கொஞ்சம் கவனிப்போம். இயேசு பிரதித்திரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள் தள்ளுதல் சீட்டை கொடுத்து எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார். இப்ப அவங்ககிட்டயே கேட்கிறாரு, மோசே என்னப்பா சொல்லி இருக்கிறாரு? இப்ப மோசே என்ன சொன்னாருன்னு சொல்றாங்க. உடனே இயேசு சொல்றாரு, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளை உங்களுக்கு என்ன செஞ்சான். அப்போ இந்த இடத்துல இயேசு சொல்லுகிற பதில் என்னன்னா, மோசே மூலமாக இந்த டைவர்ஸ் குறித்து, தள்ளிவிடுதலை குறித்து பேசப்பட்டிருக்கிற காரியங்கள் கூட அவராகவோ அல்லது தேவனாகவோ கொடுத்ததல்ல, தேவன் அனுமதித்தது ஒன்றல்ல. யாருதான் காரணம்? உங்க இருதய கடினம். உனக்கு சேர்ந்து வாழ்றதுக்கு மனசு இல்ல, நீ வேற எங்கேயோ பார்வையை பறி வச்சிருக்கிறதுனால அவன் என்ன செஞ்சான், உன்னுடைய இருதய கடினத்தின் நிமித்தம், உன்னுடைய பாவத்தின் நிமித்தம் இதை என்ன செஞ்சான், உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பிரிவு என்பது இல்லவே இல்லை. கவனிக்கிறீங்களா? அதனாலதான் இயேசு இந்த கேள்விக்கான பதில பேசிட்டே வரும்போது கடைசியா சொல்லி முடிக்கிறாரு, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அப்போ தேவனை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய அந்த வரைமுறைக்குள்ள அந்த டைவர்ஸ் என்பது என்னவே இல்லை, இல்லவே இல்லை. எதனால மோசையின் மூலமாக அனுமதிக்கப்பட்டிருந்தது? ஜனங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம். அப்போ தேவனுடைய திட்டத்தில் இல்லாத ஒன்று ஜனங்களுக்கு அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அதை நம்ம இன்னைக்கு தியாலஜிக்கல் அந்த வேர்டிங்ல சொல்றதா இருந்தா அனுமதி சித்தம். என்ன சித்தம்? அனுமதி சித்தம். இதுதான் தேவன் குடும்பத்தின் மேல வைத்திருக்கிறது. அது தேவனுடைய பூரண சித்தம். ஆனால் அதுல அவனுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்குது? சரி போ அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி சித்தத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இதை சொல்லிட்டு இப்போ இயேசு உடனே இப்ப எங்க போயிட்டாருன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு போயாச்சு. எங்க போயாச்சு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை
உண்டாக்குனார்? ஆணும். நல்ல கவனிங்க, திருமணம் அப்படின்னு சொன்னாலே ஆணும் பெண்ணும் செய்து கொள்வதற்கு பேர் தான் என்னது? திருமணம். அப்படித்தான் கொஞ்சம் வருஷம் வரைக்கும் சபைக்குள்ளேயே இருந்துச்சு. ஆனா இப்பொழுது சபைக்குள்ளேயும் வந்து விட்டது, நம்முடைய தேசத்திலும் வந்து விட்டது. என்னது? ஆணும் ஆணும் திருமணம் பண்ணலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணலாம்னு. ஆனா அன்றைக்கு பரிசேயர்கள் சோதிக்க வேண்டும் என்று கேட்ட கேள்வியிலேயே இயேசு தெளிவாக பேசியிருக்கிறார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அப்படின்னா திருமணம்னா என்னதான் வரணும்? ஆமா, நண்பர்களாக இருக்கலாம். ஆனா என்ன செய்ய முடியாது? திருமணம் பண்ண முடியாது. அது வேதத்திற்கு முரண்பட்டது. சரி, இப்போ இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு என்ன செஞ்சிருப்பான்? இசைந்திருப்பான். நல்ல கவனிங்க, கேட்ட கேள்வி என்ன? இயேசு என்ன பேசிட்டு இருக்கிறார்? என்ன பேசியிருக்கணும்? அவரு டைவர்ஸை குறிச்சு, தள்ளிவிடுதலை குறிச்சு தான் பேசிட்டு இருந்திருக்கணும். ஆனா அதை பிரிச்சு பேசவே இல்லை. அதுக்கு நேர்மாறா பேசிட்டு இருக்கிறார். குடும்பம் எப்படி இருக்கணும்? குடும்பம்னா என்ன? குடும்பம் எப்படி அமைக்கப்பட்டது? புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அப்ப நம்முடைய இந்த பாரடாக்ஸ், இந்த முரண்பாட்டினுடைய முதல் காரியம் என்னன்னா, இருவர் ஒருவராய். இருவர், அது எப்படி சாத்தியம்? இது குறித்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம். கவனி, சாதாரணமா இந்த குடும்ப வாழ்க்கையில இந்த இரண்டு பேர் ஒருவராய் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி சரீர ரீதியாக உறவு உள்ளவர்களாக வாழுகிறபடியினாலே அவர்கள் ஒரே மாம்சம் என்று நினைக்கிறார்கள். அப்படின்னு பார்த்தா தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள் எல்லாரும் எப்படிதான் இருக்கணும்? ஒரே மாம்சமா தான் இருக்கணும். ஆனா இந்த இடத்துல இயேசு சொல்லி இருக்கிற வசன வார்த்தையின் அடிப்படையில் நம்ம கவனிச்சு பார்த்தா, பின்னாட்கள்ல இதை மையமாக கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு உபதேசமாக எழுதி கொடுத்திருக்கிற காரியங்களை கொஞ்சம் உற்று பார்த்தா, இந்த இருவர் ஒன்றாவது என்பது மாம்ச உறவின் அடிப்படையிலே அல்ல, ஆவிக்குரிய உறவின் அடிப்படையிலே என்பது விளங்குகிறது. கவனிக்கிறீங்களா? எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, கணவன் மனைவி, ஒரு ஆண் பெண், அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் மாம்ச பிரகாரமாக உறவை வைத்துக் கொள்கிறதுனாலே அந்த இரண்டு பேரும் என்ன ஆயிடுறாங்க? ஒருவராயிடுறாங்க. அது உண்மைதான், தப்புன்னு சொல்ல, முற்றிலும் கருத்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறதுடைய இந்த குடும்பத்தினுடைய அமைப்பு மிகவும் முக்கியமானது. ஏன்னா இதை குறித்து பேசும்போது ஆண்டவர் இரண்டு காரியங்களை தன் மனதில் வைத்திருக்கிறார். ஒன்று இன்டிமசி, இரண்டு பேரும் இணைந்திருப்பது, நெருங்கிய உறவோடு இருப்பது. எப்படிப்பட்ட உறவோடு இருப்பது? ஆமா, வேதத்தின்படியான திருமண வாழ்க்கையிலே ஆண்டவர் அங்கே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலும் சரி, பின்னாட்களிலே இயேசு கிறிஸ்து மூலமாக அதை திரும்பவும் உறுதிப்படுத்துகிற காரியம் நெருங்கிய உறவு நிலை. சரியா? கணவன் மனைவி என்கிற அந்த ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கணுமா? இன்டிமசி, the marriage relationship. ஒன்னு. ரெண்டாவது, அது நீடித்து இருக்க வேண்டுமா? அது எப்படி இருக்கணும்? நீடித்து இருக்கணும். அப்போ இது ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம், 10 வருடம் என்று வாழுகிற வாழ்க்கை அல்ல, இது ஜீவனுள்ள காலபலமும். அப்போ நெருங்கிய உறவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அந்த உறவு நீடித்து இருக்கவும் வேண்டும். கவனிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையினுடைய அந்த சாராம்சத்துல நம்ம கவனிக்க வேண்டிய இரண்டு முக்கியமான காரியங்கள், ஒன்று நெருங்கின உறவு இருக்க வேண்டும், இன்னொன்று தொடர்ந்த நீடித்த என்ன செய்யணும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி,
திருமணம் இந்த அடிப்படையிலே இருக்கிறதா? உங்களுடைய திருமண வாழ்க்கை இப்படி நெருங்கின உறவு கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கிறதா? நீடித்து செல்லக்கூடிய விதத்தில் இருக்கிறதா? அல்லது நெருங்கின உறவு என்பது ஏதோ ஒரு சில தருணங்களில் மாத்திரம் இருந்துவிட்டு மற்றபடி நீடித்திருப்பதற்கு வாய்ப்பு அற்ற ஒரு சூழல் காணப்படுமானால் கவனிங்கள், வேதத்தின்படியான திருமணம் என்பது அது நெருங்கினது, அதே நேரத்தில் நீடித்திருக்கிறது. சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க. நெருங்கினது, நீடித்தது. அப்போ இந்த திருமண உறவுல நாம் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. வாலிப பிள்ளைகளும் கவனிங்க. இன்னைக்கு திருமணம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நினைக்கிறாங்க? நான் இந்த கல்லூரி படிப்பை முடிச்சுட்டேன், எனக்கு திருமண வயசு அரசாங்கம் சொல்லி இருக்கிறபடி ஆகிவிட்டது, ஆகவே நான் ஏதோ ஒரு பெண்ணை அல்லது ஆணை நான் திருமணம் செய்து கொண்டு நாங்க கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணி நாங்க சுயமா ஒரு ஷெட்டுக்கு கீழே வாழ்ந்துட்டு நாங்க பிள்ளைய பெற்று நாங்களும் வாழ்ந்து காட்டிடுவோமே அப்படின்னு இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க நினைக்கிறாங்க. அப்படித்தான் கடந்த காலத்துல அநேக வாலிபர்கள் குடும்ப வாழ்க்கை தேவன் அமைத்த ஒரு வெற்றியுள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை எதுவென்று தெரியாமல் தாங்களாகவே ஒரு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொண்டார்கள். என்ன ஒரு சந்தோஷம் அதுல நமக்கு இருக்குன்னா, ஆணும் பெண்ணுமாக செஞ்சுட்டாங்கிறது ஒரு சந்தோஷம் இருக்குது இன்னைக்கு. ஏன்னா காலம் இருக்கிற கேடுக்கு இனி இதற்கு கூட ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழல் சபைக்கு வந்து விடுமோ தெரியவில்லை. ஆனால் கவனியுங்கள், ஐயா, நீ ஆணும் பெண்ணுமாக இணைக்கப்பட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, நீ ஒரு நெருங்கின உறவு நிலையில இருக்க வேண்டும் என்பதும் அவசியம், நீ நீடித்திருக்க வேண்டும் என்பதும் அவசியம். உனக்கு தேவைப்படுற நேரத்தில் தொட்டுக்கிற மாதிரி ஊருல அல்ல அது. உனக்கு அவசியப்படும் போது மாத்திரம் ஒரு உறவை வைத்துவிட்டு நீ மற்ற நேரத்திலே உன்னை அதை தள்ளிவிட்டு விட்டு போவது போல இதை நீ பரிமாற முடியாது. இது நெருங்கின உறவு, நீடித்திருக்க வேண்டிய உறவு. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் என்ன, எனக்கு ஒரு திருப்தி இருக்குது, ஐ அம் சாட்டிஸ்ஃபைட், அவ்வளவுதான் போதும், இனி அடுத்த பார்த்துக்கலாம், தேவை வந்தா பார்த்துக்கலாம், ஒத்து வந்தா பார்த்துக்கலாம். இன்றைக்கு பணத்தை மையமாக கொண்டு, சம்பளங்களை மையமாக கொண்டு குடும்பங்கள் இயங்கும் போது என்ன ஆகிறது? முதல் நாள் கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல ஒரு இன்டிமசி. ஏன்னா அந்த பாக்கெட்ல இருக்கிற பணம் இந்த பாக்கெட்டுக்கு வரணும். அதுக்கு பிறகு அல்லது தன்னுடைய தேவை, தன்னுடைய சரீரம் சார்ந்த தேவைகளுக்காக அந்த நேரத்தில் மட்டும் இன்டிமசி, மற்ற நேரத்தில் எல்லாம் நல்ல கவனிங்க. அப்ப இயேசு இந்த பரிசேயர்கள் அவரிடத்திலே கேள்வி கேட்பதற்கு ஒரு விதமாய் வந்தார்கள், சோதிக்க வேண்டும் என்று கேட்டார்கள், குற்றப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் இயேசுவை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அவங்களுக்குள்ள புறையோடி கிடந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஷம்மாய் என்கிற ரபியினால் போதிக்கப்படாத ஒன்றை, ஹில்லேல் என்று சொல்லப்படுகிற ரபியினால் போதிக்கப்படாத ஒன்றை குற்றம் சாட்டுவதற்கு வந்து விசாரித்துக் கொண்டிருக்கிற இந்த பரிசேயர்களால் அன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு போதிக்கப்படாத ஒன்றை இயேசு போதித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா, நீ நினைப்பது போல வெட்டி விடுவதற்கோ அல்லது சேர்த்து வைப்பதற்கு அல்ல, இது தேவன் உண்டாக்கின ஒரு காரியம். அதுல தேவனுடைய ஒரு விருப்பம் இருக்கிறது, அதை நீ புரிந்து கொள் என்று சொல்ல விரும்புகிறார். அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு குடும்பம் என்ன செய்யணும்? குடும்பத்தை ஏற்படுத்தினது யாரு? அவர். அப்போ அவருடைய விருப்பம் என்ன? ஒரு கணவன் என்கிற ஸ்தானத்திலே, ஒரு மனைவி என்கிற ஸ்தானத்திலே அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ தெரிந்திருக்க வேண்டிய ஒரு மிகவும் முக்கியமான அவசியம் என்ன? தேவன் என்ன விரும்புகிறார்? உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே தேவன் என்ன விரும்புகிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? உலகம் விரும்புகிற காரியங்கள் வேறு. உலகம் என்ன விரும்புகிறது? நீங்கள் ஒரே சாதியாக இருக்க வேண்டும். உலகம் என்ன விரும்புகிறது? நீங்கள் ஒரே டெனாமினேஷனா இருக்க வேண்டும். உலகம் என்ன விரும்புகிறது? நீங்க எல்லாரும் ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். அங்க வீடு இருந்தா இங்க வீடு இருக்கணும்.
தேவன் என்ன விரும்புகிறார் தெரியுமா? நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? படிப்பை பார்த்தோம், அந்தஸ்தை பார்த்தோம், கலரை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். தேவனுடைய விருப்பத்தை பார்த்தோமா? அப்போ ஏன் இன்டிமசி இல்ல? ஏன் நீடித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல? ஏன் அடிக்கடி எண்ணத்துல இந்த கல்யாணம், இந்த திருமண வாழ்க்கை நீடிச்சு போகுமா தெரியலையே அப்படின்னு நீ புலம்பிட்டு இருக்கிறதுடைய காரணம் என்னன்னா, இந்த திருமணத்தை ஏற்படுத்தின அந்த தேவனுடைய விருப்பம் என்ன என்று உனக்கு தெரியவில்லை. தேவனுடைய விருப்பம் என்ன? அதைத்தான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எல்லா திருமண வீடுகளிலும் வாசிக்கப்படக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு வேத பகுதி. ஆனால் நாம் அதை சொல்லும் போது கவனிப்பதே இல்லை. ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணியா, இலைய போட்டு சோறு போடுவானா அல்லது தட்டை கையில ஏந்த விட்டுருவானா? இவங்க எல்லாம் போட்டோ எடுக்கும் போது உண்மையாகவே பணத்தை வைத்து கவர் கொடுப்பார்களா அல்லது காலி கவரை கொடுப்பானா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. வந்திருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டு மேல பிரச்சனை, கல்யாணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் கவரு கடனை அடைக்கிறதுக்கு போதுமா இருக்குமா அல்லது பத்தாதா தெரியல. இதுக்கு நடுவில் கேமராவில் வேற வீடியோ கேமராக்காரன் சிரிமா, மற்ற போட்டோ எடுக்கிற கேமராக்காரன் சொல்லுவான் இல்ல தோல்ல கொஞ்சம் கை போட்டுக்கம்மா. இவன் நினைப்பான் உள்ள உட்காந்துட்டு ஐயோ என் வேதனை ஒருத்தருக்கும் புரிய மாட்டேங்குது. இதையும் தாண்டி சிரிச்சு போட்டோ எடுத்து ஆல்பத்தை பார்த்தா 10 வருஷம் முடிச்சு பார்த்தா நானா சிரிச்சேன்? நீ எங்க சிரிச்ச? கேமரா மேன் சிரிக்க வச்சிருக்கிறான். அது அவனுக்கு பிழப்பு. நீ கொடுத்த 40,000 ரூபாய்க்கு உள்ள ஆல்பத்தை போட்டு தரணுமேங்கிறதுக்காக வேற வழி இல்லாம சிரிக்க முடியாத உன்னை சிரிக்க வச்சு. கவனிங்கய்யா, தேவனுடைய விருப்பம் என்ன? தேவனுடைய வார்த்தை குடும்பத்தை குறித்து என்ன பேசுகிறது? இந்த ரெண்டையும் சரியா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுல ஒரு ஆணும் பெண்ணும் கவனமாக இருந்தால் கர்த்தர் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான பலனை தருவார். தேவனுடைய விருப்பம், தேவனுடைய வார்த்தை. அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய அந்த விருப்பத்தை அறிந்த திருமணம் அந்த அந்த உறவுல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்பது சூட்டாகும். பாருங்க, ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், சரீரம் சார்ந்த உறவின் அடிப்படையில வருவது அல்ல. அப்படின்னா எல்லா திருமணத்துக்கும் வரணும். அது எங்கே பேசப்பட்டிருக்கிறது என்றால், அசுத்தம் என்று சொல்லும் போது ஆண்டவர் சரீரத்தை நீ தீட்டுப்படுத்த வேண்டாம் என்று சொல்லும் போது அந்த வார்த்தையை பிரயோகிக்கிறார். ஆனால் ஒரே மாம்சமாய் இருக்க வேண்டும் என்கிற இடத்துல பேசும்போது சரீரம் சார்ந்த உறவை குறித்து பேசவில்லை, மாறாக ஆவிக்குரிய குணலட்சணங்களை குறித்து பேசுகிறார். கவனிக்கிறீங்களா? பாவத்தை குறித்து பேசும்போது நீ அந்நிய ஆடவனோடு அந்நிய பெண்ணோடு பாவத்தை செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு நீ எனக்கு விரோதமா பாவம் செய்யறேன்னு சொல்றாரு. அந்த கான்செப்ட் அது வேற. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இருவர் ஒருவராய் இருப்பார்கள் என்பது ஆவிக்குரிய குணாதிசயங்களை உடையது. என்ன ஆவிக்குரிய குணாதிசயம்? வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. நாம் தன்னை உள்ளடக்கி அங்க பவுல் சொல்றார், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவம், அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். அடுத்த வசனம் தெளிவா இது நிமித்தம். எது நிமித்தம்? இது நிமித்தம் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து. அப்ப இங்க ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுவதற்கான முதல் காரணம் என்ன? அவர்கள் யாருக்குரியவர்களாய் இருக்க வேண்டும்? சொல்லுங்க, அந்த வசனத்தில் இருக்கிறது. அவருடைய சரீரத்தின் அவயவம், அவருடைய
மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்கள். இது நிமித்தம். அப்படின்னா ஒரே மாம்சமா இருக்க வேண்டிய ஒரு ஆண் ஒரு பெண், அவங்க முதல்ல யாரோடு ஐக்கியப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுங்க. ஐயா, உனக்கு ஏதோ ஒரு ஆணோ ஏதோ ஒரு பெண்ணோ அல்ல. நீ படித்திருக்கிற படிப்புக்கு ஏற்றார் போல, உன்னுடைய அந்தஸ்திற்கு ஏற்றார் போல, உன்னுடைய அந்த ஜாதிக்கு ஏற்றார் போல, உன்னுடைய ஊருக்கு ஏற்றார் போல அல்ல. அங்க கேட்டகரி முதல்ல என்னன்னா, நீ எப்படி அவரோடு அவருடைய சரீரத்துக்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவனா இருக்கிறாயோ அப்படி போல உன்னோடு இணைக்கப்படக்கூடியவளும் யாரோடு ஐக்கியப்பட்டவனா இருக்கணும். ஆமா. அப்ப எது நம்ம பார்க்கணும்? அப்ப இங்க சரீர உறவை குறித்து பேசுற இயேசு, ரெண்டு பேரும் ஒரே ஒருவராய் இருப்பார்கள் என்று பேசும்போது இயேசு சரீர உறவை குறித்து பேசவில்லை, மாறாக அவருடைய ஆவிக்குரிய தகுதிகளை குறித்து பேசுகிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதும்போது, கொரிந்திய சபைக்கு எழுதும்போது வாசிக்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி. 2 கொரிந்தியர். அப்பொழுது நான் உம்மை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள 14ஆம் வசனத்துல பாருங்க, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஏன்? அவர் ஜாதி பார்க்கிறாரா? அவர் மதம் பார்க்கிறாரா? அவருக்குள்ள பார்ஷியாலிட்டி இருக்குதா? வசனத்தில் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அப்ப ஏயா பார்க்கிறாரு? அவர் இந்த பட்சபாதத்தோட அணுகல. திருமணம் என்பது இங்கே ஒரே 2 பேர் எப்படி இருக்கணுமா? ஒரு ஆளா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா, அப்படி இருக்க வேண்டிய நபர்கள் யாரோடு ஐக்கியம் உள்ளவர்களா இருக்க வேண்டும்? தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களா. அப்ப 2 பேர் ஒன்னாகிறது என்பது ஆவிக்குரிய சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு பொருந்துமா, சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு பொருந்துமா, அல்லது வெளியே இருக்கிறவர்களுக்கு பொருந்துமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? 80 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, ஒருவேளை இந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறி விட்டதோ தெரியல. அதான் சொன்னேன், சரீரம் சார்ந்த உறவின் அடிப்படையில அந்த காரியம் நேரிடுவதாக எனக்கு தெரியல. வசனத்தில் எழுதி இருக்கிறபடி இது நிமித்தம், for this reason. அப்போ கணவன் ஒரு ஆண், நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டியபடி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு குடும்பம் என்கிற ஸ்தானத்துக்குள்ள இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு வாலிபன், அரசாங்கம் சொல்லி இருக்கிற திருமண வயதை எட்டி இருந்தாலும் அவன் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு, அதுதான் என்னை குறித்த தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய நோக்கம் என்கிற சிந்தையோடு நீ உன்னுடைய கல்லூரிக்கோ அல்லது உன்னுடைய வேலை ஸ்தலத்துக்கோ போவாயானால் அங்கே இருக்கிற கண்டதையும் நீ பார்த்துட்டு இருக்க மாட்டாய். என்னை கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டியவன். ஒரு பெண் தனக்கு திருமண வயது வந்த பிறகும் கூட தான் சபையை வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து என்கிற ஒரே மணவாளனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கன்னிகையை நான் அடையாளம் காட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே நான் கண்ட இடத்துக்கும் போக முடியாதுங்கிற அறிவு வாலிப பிள்ளைக்கு இருக்கும். இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? திருமணத்துல தேவனுடைய விருப்பத்தை குறித்து நமக்கு தெரியவில்லை, தேவனுடைய சித்தத்தை குறித்து தெரியவில்லை. பவுல் தெளிவா சொல்றாரு 5ஆம் அதிகாரத்துல எபேசியர்ல என்ன சொல்றாரு? கணவன் ஒரு ஆண் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டுமா? ஒரு மனைவியானவள் யாரை வெளிப்படுத்தணுமா? சபையை வெளிப்படுத்தணுமா? அப்ப 2 பேரும் திருமணத்துக்கான அந்த தேவனுடைய விருப்பத்தை அறிந்து அவர்கள் ஒரு இன்டிமசி, திருமணத்தில் ஒரு இசைந்த வாழ்க்கை வாழும் போது எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுச்சு, எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் தூக்கி போட்டுச்சு, இருவரும் இசைந்து நீடித்து வாழ்ந்தார். அதுதான் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் இது வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது யாரோ ஒருவன் குறிப்பார்த்து சொல்வதனால் வருவதில்லை. நீ பிறந்த நாளை பார்த்து, உன்னுடைய பிறந்த நாளை வைத்து, உன்னுடைய நீ எந்த நாள்ல உனக்கு பேர் வச்சாங்கிறது அடிப்படையில் உனக்கு நிர்ணயிக்கப்படுவது அல்ல திருமண வாழ்க்கை.
தேவ நோக்கத்தை தேவ சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடப்பதற்கு தன்னை விட்டுக் கொடுக்க வேண்டும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப சபைக்குள்ள இருக்கிற ஒரு ஆண் திருமண வயது வந்து விட்டது, அவனுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, வாட் இஸ் மேரேஜ் அப்படிங்கிறது தெரியுது. அவன் என்ன சொல்லுவான்? நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டியவன், கிறிஸ்து அன்பு கூர்ந்தார், அப்படி போல நான் அன்பு கூறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து போஷித்தா, அப்படி போல நான் போஷிப்பதற்கு கடனாளியா இருக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா காலேஜ் படிக்கும் போது அவனுக்கு என்ன தோணாது? அன்பு கூறுறதுக்கு நீ சொல்ற, லெட்டர்ல எழுதி கொடுத்துடுற, வாட்ஸ்அப்ல போட்டுற, நான் அவனை நேசிக்கிறேன். போஷிக்கிறதுக்கு என்ன செய்வேன் சொல்லு? அம்மாவும் வேண்டாம், அப்பாவும் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகணும்னு நினைக்கிற. போஷிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன செய்வேன்? கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டியவன் ஒரு ஆண், ஒரு சபையை வெளிப்படுத்த வேண்டிய பெண்ணுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? சபைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சபைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அவளுக்கு கிறிஸ்துவ தெரிஞ்சிருக்கணும். இப்ப இது எதுவுமே தெரியல, கல்யாணம் பண்ணியாச்சு, முன்னால வந்து நின்றுட்டு ஜோமனுக்கு பாஸ்டர், என்ன ஜோம் பண்றது சொல்லுங்க? என்ன ஜோம் பண்றது? இன்னும் இதுல என்னன்னா, நம்ம ஆளுங்களுக்கு சரீர பிரகாரமாக ஒரு ஷெட்டுக்கு கீழே சேர்ந்து வாழ்றாங்க. அதெல்லாம் சந்தோஷம், பரவாயில்ல, நல்ல சந்தோஷமா. நீங்க ஒரே ஷெட்டுக்கு கீழே எப்படி வாழ்றீங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? ஒரு வீட்டுக்குள்ள 10க்கு 10 ரூம்ல அல்லது 12க்கு 12 ரூம்ல ஒரு ஆள் நீடித்த நாளா வாழ்றதுனால ரொம்ப கணவன் மனைவிங்கிற உறவு சரியா போயிட்டு இருக்குன்னு அர்த்தமா? கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பாப்போம். ஆமா பாஸ்டர், என்ன போக முடியாது, வேற வழி இல்ல, இது என் தலையெழுத்து, இப்படித்தானே வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு கதெல்லாம். இருக்கிறீங்களா? நீங்க பேசுறதெல்லாம் எனக்கும் சில நேரத்தில் கேட்குது. அப்படி வாழ்ற வாழ்க்கைக்கு பேர் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று அர்த்தம் இல்லமா? அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உன்னை குறித்த தேவனுடைய நோக்கத்தை நீ அறிந்து, உன் கணவனுடைய நோக்கத்தை குறித்து அவனும் அறிந்து, 2 பேரும் இசைந்து எதையெல்லாம் வேண்டாம் என்று விட வேண்டும், அதையெல்லாம் வேண்டாம் என்று விட்டு நாங்கள் இருவரும் நிலைத்திருப்போம், நீடித்திருப்போம் என்கிற சிந்தையோடு வாழ்கிறதிலே கவனமாயிருந்தால் கிறிஸ்து நம்மில் மகிமைப்படுவார். கிறிஸ்துவானவர் சபைக்காக எல்லாவற்றையும் இழந்தார்ல, இழந்தார். அதே மாதிரிதான் ஒரு ஆண் திருமணத்துக்காக சில காரியங்களை இழக்கிறத குறிச்சு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல பேசியிருக்குது, மார்க் 10ஆம் அதிகாரத்துல பேசியிருக்குது, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல பேசியிருக்குது. ஆனா அது மட்டும் நம்ம கண்ணுக்கு படவே படாது. வாசிங்க பாப்போம். 7ஆம் வசனம் 17, மார்க் 17. இங்க ஒரு இதை நிமித்தம் புருஷனானவன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். யாரு? சரி, நம்முடைய கலாச்சாரத்தின்படி வேற. நான் சொல்றேன், என்னுடைய விடுங்க அப்படிங்கிறது என்னுடைய கவனம் அல்ல, அது எல்லாம் என்னுடைய கருத்து. ஆனா 2 பேர் ஒருமித்து வாழ்வதற்கு எது தடையாக இருக்கிறதோ அதை விட வேண்டும். அப்படிதானே? அந்த பர்சனல் இன்டிமசிக்கு எது தடையா இருக்குதோ, அது புருஷன் சைட்ல இருந்து வந்தாலும் சரி, பொண்டாட்டி சைட்ல இருந்து வந்தாலும் சரி, அதை விட்டுட்டு 2 பேரும் என்ன செய்யணும்? ஏன்னா அங்க எதுதான் முக்கியம்? பேச மாட்டேங்க. எது முக்கியம்? ஒரே மாம்சமா இருப்பது முக்கியமா? அப்போ ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு திருமண வாழ்க்கை என்று சொல்லும் போது அங்கே ஆணும் பெண்ணும் தங்கள் மேல் இருக்கிற தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு, ஆண் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாகவும் பெண் சபையை வெளிப்படுத்துகிறவனாகவும், அதோட முடிஞ்சிடல. பவுல் 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றார்? பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. எப்படி? பரிசுத்த ஆவியில் நிறைந்து, பரிசுத்த ஆவியினுடைய கட்டுப்பாட்டுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அப்படி வாழுகிற வாழ்க்கையை தான் வேதம் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லுது.
நீங்க திருமணத்துல இணைக்கப்பட்டு 2 பிள்ளையை பெற்றவுடன் அதுக்கு பேர் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. லோன் போட்டு ஒரு வீட்டை கட்டிட்டு ஒரு காரை வாங்கி முன்னால் நிறுத்தினோன்னு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் ஊரை ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. குடும்பத்தை ஏற்படுத்தினது யாரு? அவர் என்ன விரும்புகிறார் என்கிட்ட? அப்போ இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஆண் எப்படி வாழணும். அப்ப நம்ம வசிக்கிற பகுதிகளில் இந்த அடிப்படையில நம்ம வசிச்சோம்னா கிறிஸ்துவை அடையாளம் காட்டுகிற ஒரு ஆணாக ஆண் இருப்பான், சபையை அடையாளம் காட்டுகிறவளாக பெண் இருப்பார். அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் சாரமுள்ள உப்பாகவும் ஒரு வெளிச்சமாகவும் இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப அந்த குடும்பத்துக்குள்ள கர்த்தர் உலாவி வருவாரா? கர்த்தர் அசைவாடுவாரா? இப்ப ஏன் நம்ம குடும்ப வாழ்க்கையில அசைவாட முடியல? அவரை நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை. எப்போதான் நம்ம அவரை யோசிக்கிறோம்னா பிரச்சனை வந்து தலைக்கு மேல போன பிறகுதான் எங்கடா அவரை காணாம, அவர் போய் ரொம்ப நாள் ஆச்சாமா. இருக்கிறீங்களா? பிரச்சனை எல்லாம் தலைக்கு மேல போன பிறகுதான் நம்ம யாரை தேடுறோம்? கர்த்தரை தேடுறோம். ஆனா தேவனுடைய மகிமை கொஞ்சம் கொஞ்சமா எருசலேமை விட்டு போயிட்டே இருக்குதுங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல. உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருந்தது, வாசலுக்கு வந்தது தெரியல, ஆசாரியர்களுக்கு தெரியல. வாசல் இருந்து மலைக்கு போச்சு, ஆசாரியர்களுக்கு தெரியல. முற்றிலுமாக தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது, யாருக்கு தெரியல. நிறைய நேரத்துல தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை, அவர் நம்மோடு இருக்கிற காரியங்களை, ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் உங்கள் மத்தியில வாசம் பண்ணி, நாங்கள் மத்தியில உலாவி வந்து, இதெல்லாம் சொல்லி இருக்கிறார் தானே. இருக்கிறாரா? அவர் உலாவி வருகிறாரா? அவர் வாசம் பண்ணுகிறாரா? அப்போ தேவனுடைய அந்த சித்தம், தேவனுடைய வார்த்தை, இதை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை, அதோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு ஜீவியம், இதுதான் ஒரு வெற்றிகரமான ஒரு நீடித்திருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையா. இப்ப இந்த இப்படி வாழ்ற மனுஷனுக்குள்ள யாருக்குள்ளையாவது என்ன தோணுமா? தள்ளி விடுதல் சீட்டை குறித்து அவனுக்குள்ள வருமா? இப்போ பரிசேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, இத குறிச்சியே நீ யோசித்து இருக்கிறதுக்கு காரணம், நீ தேவன் ஏற்படுத்தின திருமண அந்த அமைப்பின்படி நீ என்ன செய்யல. ஆனா பரிசேயர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா? தெரியல. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இவரை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும், இவரை எப்படியாவது போட்டு தள்ளிடணும், இதுதான் அவனுடைய மனசுல இருந்துச்சே தவிர, ஆண்டவர் பார்த்தார் இந்த நேரம் நல்லா வந்து சிக்கி இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆதியாகமத்திலிருந்து பேசி திருமண வாழ்வுங்கிறது என்னங்கிறத என்ன செஞ்சுட்டாரு? சொல்லி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நமக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு? இசைஞ்சு போறீங்களா அல்லது பிரிந்து போகிறீங்களா? பிரிந்து போகிறதுனா 2 பேரும் செப்பரேஷன் ஆயிட்டா மட்டும்தான் பிரிந்து போறதில்லை. ஒரே வீட்டுக்குள்ள வருடக்கணக்கில் பேசாம இருக்க முடியும். நான் அறிந்திருக்கிற ஒரு சகோதரி குறித்து அடிக்கடி நான் நினைப்பேன். முதல் முறையாக நான் அவங்களை எனக்கு அறிமுகமாகும் போது அவங்க சொன்னாங்க, நாங்க 16 வருஷமா பிரிஞ்சிருக்கிறோம். பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா நான் நினைச்சேன் இவங்க வேற அவங்க வேறையா இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, எங்க இருக்கிறீங்க? நான் வீட்டுக்கு கீழே இருக்கிறேன், அவர் மேல இருக்கிறார், மாடியில இருக்கிறார். எத்தனை வருஷமா பிரிஞ்சிருக்கிறீங்க? 16 வருஷமா. இப்போ அதுக்கு பிறகு ஒரு 5 வருஷம் ஆச்சு. இப்ப சமீபத்தில் பார்த்தேன், சிஸ்டர் எப்படின்னு. இல்ல பிரதர், அப்படியே தான் இருக்கும். ஐயா, ஒரு வீட்டுக்குள்ளேயும் பிரிந்து இருக்க முடியும். ஒன்னா ஒரே ஸ்டவ்ல சமைக்கிறதுனால, ஒரே வாஷிங் மிஷின்ல போட்டு துணியை துவைக்கிறதுனால ஒன்னா இருக்கிறவங்களுக்கு அர்த்தம் இல்லையா? நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். நீங்க சபையை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கணும். சபையை வெளிப்படுத்தின சபைனா என்னன்னு தெரியும் தானே? தெரியுமா வேண்டாமா? கிறிஸ்து யாருன்னு தெரியும் தானே? ஆண்களே உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்து யார் என்று? பெண்களே உங்களுக்கு சபை என்றால் என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? சபையை வெளிப்படுத்த முடியும். அப்பதான் அவர் அங்கே உலாவி வருவார், அங்கே வாசமா இருப்பார். அவர் வாசம் பண்ணி அவர் உலாவி வந்து அப்போ நல்ல ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு காரை வச்சிருக்கிறார், நல்ல வேலை இருக்குது, நல்ல சப்பாத்தி இருக்குது. சந்தோஷம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி இல்லாம வெளி தோற்றத்திற்காக, மற்றவர்களுக்காக, மற்றவருடைய பார்வைக்காக நாம் இணைந்து வாழ்வது போல ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டே இருப்பான ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டே இருக்கிறோம்.
அது எல்லா நாளத்திலையும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கவனிங்க, தேவனுடைய திருமணத்தின் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று, அந்த இன்டிமசி தொடர்ந்து இருக்கணும், அதே போல நீடித்து இருக்கணும். அது சரீரம் சார்ந்த உறவு அல்ல, அது சரீரம் சார்ந்த உறவு அல்ல. ஏன் திரும்ப திரும்ப நான் அதை சொல்றேன்னா, சரீரம் சார்ந்த உறவு தான் உன்னை ஒன்னா மாத்துதுன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நீ ஒன்னா இருக்க முடியாது. உன்னுடைய சரீரம் செத்து போகும்போது, உன்னுடைய கர்ப்பம் செத்து போகும்போது நீ ஒன்னா இருக்க முடியாத. வேதம் அப்படி இல்லாத ஒன்னா இருப்பீங்கன்னு சொல்லல. தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சுத்தம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீ கணவன் மனைவியாக கிறிஸ்துவையும் சபையும் வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். சபை ஒரு மாயையில சிக்கிட்டு இருக்குது. சரீரம் சார்ந்த உறவுல ஏதோ எனக்கு பிள்ளை பிறந்துட்டா, ஏதோ நான் படிச்சிருக்கிற படிப்பின் அடிப்படையில ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா, சம்பாத்தியம் வந்துருச்சுன்னா அவன் நினைக்கிறான் இல்ல கர்த்தருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. இல்லை, நீ குடும்பத்தையும் தெரியல, குடும்பம் என்னன்னே உனக்கு தெரியல, அந்த குடும்பத்தை ஏற்படுத்தின தேவனையும் தெரியவில்லை, தேவனுடைய சித்தத்தையும் தெரியல. நீ எப்படி வெற்றிகரமா வாழ முடியும்? நீ மறைமுகமா கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. வெளியில வார்த்தைகள் வராமல் இருக்கலாம், ஆனா ஒரு நாள் வந்துடும். வர்றதுக்கு முன்னால மனம் திரும்பு. இசைந்து செல்லக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கையை தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் தந்திருவாராக. நான் அதே நேரத்தில் கழுத சீட்டை குறித்து பேசியிருக்கிறதுனால அதை குறித்து நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் அனுமதிக்கப்பட்ட தள்ளுபடி. ஒன்று, தவறான அந்த பாவம், செக்சுவல் இம்மாரலிட்டி. ஒரு ஆணோ பெண்ணோ அவர்கள் கொண்டிருக்கிற தவறான உறவின் நிமித்தமாக வேதம் என்ன செய்கிறது? அனுமதிக்கிறது. இன்னொன்று, ஒரு ஆள் விசுவாசியாக இருந்து இன்னொரு ஆள் அவிசுவாசியாக இருந்தால் வேதம் என்ன செய்கிறது? தழுதல் சீட்டை அனுமதிக்கிறது. அது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ அனுமதிக்கிறதுக்காக இயேசு இந்த இடத்துல பேசல. இந்த இடத்துல குடும்பத்தை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பேரண்ட்ஸ்ல முதல் காரியம், இருவர் எப்படி இருக்கிறாங்க? இன்னும் ஒண்ணு பாட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன் வேகமா. 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் ஏற்கனவே நம்ம பார்த்த அதே போலதான். வாசிங்க யாராவது. சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். நல்ல கவனிங்க. அதாவது யூத பின்னணியத்தில் ரபிமார் வரும்போது அவங்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பெற்றோர் விரும்புவார்களாம். இப்போ அது நம்ம இதுலயே இருக்குது. ஊழியக்காரங்க வந்தா பாஸ் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லது பாஸ்டே ஊழியக்காரங்களே என்ன செய்யறாங்க? பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. இது அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்ப இயேசு ஒரு போதகராக இருக்கிறதுனால சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க ஆசீர்வதிப்பதற்காக. இயேசு என்ன செய்யணுமா? அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணுங்கிறதுக்காக சின்ன பிள்ளைங்களை கொண்டு வந்தாங்க. உடனே சீசர்கள் என்ன செஞ்சாங்க? அதட்டினாங்க. நான் நினைக்கிறேன் இவங்க எல்லாம் இந்த பிளாக் கமாண்டோஸ் மாதிரி இருந்திருப்பாங்க போல. இயேசுவை சுற்றிடும்ல, துப்பாக்கி மட்டும்தான் இல்ல, கத்தி வச்சிருந்திருக்கிறார். சரி போட்டு 14ஆம் வசனம், இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து சிறு பிள்ளைகள் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுக்கல. இப்ப முதல்ல இயேசு என்ன சொன்னார்னா, அப்பா விடுங்கய்யா. அதாவது அவங்களுடைய என்னன்னா கரிசனை தான். ஏன்னா இவருக்கு சாப்பிடுறதுக்கு நேரம் இல்ல, தூங்குறதுக்கு நேரம் இல்ல, அப்படியே ஊழியம் சுத்திட்டே இருக்கிறதுனால தொந்தரவாயிருமே சொல்லிட்டு அமைங்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல பரவாயில்ல, என்ன செய்யுங்க, தடை பண்ணாது. முதல் காரியம் அங்க சிறு பிள்ளைகளை குறித்து பேசப்படுவது, தடை பண்ண வேண்டாம், கொண்டு வரட்டும், நான் உங்களை என்ன செய்யறேன்? ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறக்கா. அடுத்தது, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்கள் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அப்போ இந்த இடத்துல 2 காரியம். ஒண்ணு, சின்ன பிள்ளைங்கள என்கிட்ட வர சொல்லுங்க, நான் என்ன செய்யறேன்? அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். அதை செஞ்சுட்டார், ஆசீர்வதித்தார். இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, பெரியவங்க கூட தேவனுடைய ராஜ்யத்துல பங்கடையணும்னா என்ன ஆகணும்?
ஆமா. அதுக்கு நம்ம ரெண்டு காரியங்களை சொல்லலாம் சிறு பிள்ளைகளை போல அப்படின்னு சொல்லும்போது. ஒண்ணு விசுவாசம், இன்னொன்னு தாழ்மை. ஏன் விசுவாசம் அப்படிங்கறத நம்ம அதுல சொல்றோம் அப்படின்னா, அங்க கேள்வி எழுப்பாதது. அவங்க பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆமா, பைக்ல ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, பிள்ளை வந்து கீழே நின்றுட்டு இருக்குது, வரியாமான்னு சொன்னா பிள்ளை என்ன செஞ்சிடும்? யாரு என்னெல்லாம் பாக்குதா? பாக்குறது இல்லை. அப்போ பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு விசுவாசம் என்ன செய்யுது, நம்பிக்கை இருக்குது. அடுத்தது அந்த பிள்ளைகளுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா தாழ்மை என்ன இருக்குது. அப்போ பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுக்குரியது அப்படின்னா, சிறு பிள்ளையை போல விசுவாசம் உள்ளவர்களாக, தாழ்வு உள்ளவர்களாக யார் பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கே உரியது. இதே இதுல நாம இன்னொன்னையும் கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? எபிரேயர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம். அதை மட்டும் வாசிட்டு நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமாய் இல்லாதவனாய் இருக்கிறான். சரி, இப்போ இந்த இடத்துல பூரண புருஷர்களாக மாற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த இடத்துல எப்படி இருக்கணுமா? ஆமா, அதுதான் நான் போன வாரத்தில் பேசுவோம் சொன்னேன். சிறு பிள்ளைய போல மாற சொன்னாரு, ஆனா சிறு பிள்ளைத்தனமா இல்ல. சரியா? சிறு பிள்ளைத்தனம் என்பது வேறு, சிறு பிள்ளையை போன்றது என்பது என்னது வேற. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? சிறு பிள்ளைத்தனமா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் வசனத்தின் மேல ஒரு தெளிவே இல்லாம, ஆண்டவர் யாருன்னு தெரியல, சபைன்னா என்னன்னு தெரியல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஓய்வு நாளா கர்த்தருடைய நாளா தெரியல, எத்தனையோ செய்திகளை கேட்டாலும் நமக்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, இங்க பவுல் சொல்றாரு சிறுபிள்ளைத்தனமா இருக்கிறீங்க. என்ன இருக்கிறீங்க? அதுக்கு எப்படி செய்யணுமா? பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னது என்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்க முயற்சியும் ஞானேந்திரியங்களுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே தான். இங்க வந்து பூரண புருஷர்களா இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த இதையும் நம்ம அதையும் குழப்பிடக்கூடாது. இல்ல குழந்தை மாதிரி இருக்க சொல்லிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைபிளே வாசிக்காம இருப்பேன் கூடாது. இருக்குங்களா? ஏன்னா நம்ம ஆட்களுக்கு ஏதாவது ஒரு கிடைச்சா போதும். காயினுக்கு மனைவி யார் என்று கேட்கிறவர்கள் எல்லாம் யார்? அதுல தனக்கு இசைவான ஒரு பதில் வந்து விடாதா என்பதற்காக. வேற என்ன? வேதத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழணுங்கிறதல்ல நம்முடைய நோக்கம். அதுனா நமக்கு காயினை விட்டு எத்தனையோ படி இருக்குது. நிறைய நேரத்தில் நம்ம கேட்கிற கேள்வி எல்லாம் எப்படிதான் ஒரு குரூப்படா இருக்கும். எதுக்கு? இதுல நமக்கு என்ன பெனிஃபிட்? அப்படி இல்லை. இங்க வந்து சிறுபிள்ளைத்தனமா இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணுமா? பூரண வயதுள்ள முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உள்ளவர்களா இருக்கணும். ஆனா அதே நேரத்துல முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களா இருந்தாலும் நாம் சிறு பிள்ளைகளைப் போல விசுவாசமும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ உலகத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு முரண்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இயேசு பிரசங்கித்த 2 காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் 2 அடுத்த வாரத்தில் பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக.